அருமையா இருக்கு ப்ரோ. பிரதீப் ரங்கநாதுக்காண்டியே பார்க்க வரலாம். படம் பட்டையா கிளப்பிருச்சு. கீர்த்தி பயங்கரமா எடுத்திருக்காப்புல. ஃபேமிலியோட பார்க்கலாம், கப்புள்ஸும் பார்க்கலாம், எல்லாருமே வரலாம், எல்லாருக்குமே பார்க்கலாம். சாங்ஸ் மிரட்டி இருக்காப்புல சாயி. வரலாம், நல்லா பார்க்கலாம். முக்கியம் வந்து பார்க்கணும், ஒரு ஆம்பளை பிள்ளை வளர்க்கறது எப்படின்னு அவங்க அம்மா வளர்த்துருக்காங்க. நல்லா ஓடுது, நல்லா பார்க்கலாம். I know that there was a lot of trolling against him. Like new audio launch la nariya troll pananga, but he's done it. It's really good. Like music, it was very nice. Yeah, hat trick தான். நான் பேர் செட்டாவும் அந்த மாதிரி பார்த்தேன். ஆனா பேராவே இல்ல, வேற மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா கேஸ்ட பத்தி மெயினா சொல்ல வராங்க. அது கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. இன்ட்ரோ பேக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க, செம்மையா இருந்துச்சு. மியூசிக் வைஸும் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆனா கீர்த்தி ப்ரோ கிட்ட நான் இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணேன். நான் ப்ரீ ரிலீஸ்லாம் பார்த்துட்டு வந்தேன். அந்த அளவுக்கு இல்லைன்னு அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் லைட்டா தோணுது. ஓகே, பார்க்கலாம், நெக்ஸ்ட் படத்துல இது பண்ணலாம். ஆனா படம் வந்து என்டர்டைன்மெண்டா பார்க்கலாம். ஜென்சி படம் மாதிரி இருக்கும். ஃபேமிலி செட் ஆகாது. ஃபேமிலி பார்த்தோன்னே வெறுத்துருவாங்க, என்னடா படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே தான், மற்றபடி தியேட்டரே என்ஜாய் பண்ணிச்சு சார். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் எப்படி அந்த லவ்வை ஏத்துக்கிட்டு எப்படி பண்ணாரு, ரெஸ்பான்ஸ் வாஸ் வெரி குட். அந்த பாரி ஆக்டிங்கும் அவர் நடுவுல வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. 5க்கு 10 கொடுக்கலாம் சார். நல்லா இருக்கு. டியூட் பாத்துருது, நல்லா இருந்துச்சு. பிரதீப் எப்பயும் நல்லா தான் நடிப்பாரு, நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸ்லாம் பெர்ஃபெக்ட் தான். ஹீரோயின் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட பாக்கலாமான்னு தெரியலையே, ஆனா பாக்கலாம், நல்லா தான் இருந்துச்சு படம். அச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவர் சொல்லியிருக்காரு. இதான் இந்த சீன் அவர் மாதிரி பண்ற மாதிரி பண்ணி பார்த்தேன். தலைவர் இதுல வந்து வேற மாதிரி கத்திருக்காரு. அது வந்து பார்க்கும்போது வந்து பாருங்க நீங்க, அது வந்து செம்ம வைபு. அவர் கத்துவரல, அதுக்காக வந்து பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நடிப்பாங்க. நம்மளுக்கு தேவை வந்து அந்த ஒரு ஜாய் மூமெண்ட் தான் நம்மளுக்கு தேவை. அதுக்காக தான் வந்துருவோம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. செம்ம ஜாலியா ஹாப்பியா இருக்கு. நீங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, ஜாலியா ஹாப்பியா வந்து படம் பார்த்து சூப்பரா சந்தோஷமா இருக்கு. அவங்க சூப்பரா நடிச்சிருக்காங்க, மெச்சூர்டா நடிச்சிருக்காங்க. 2 பேர் லவ் பண்றாங்க மாதிரி தான் போகுது. அது வந்து மாத்தி வந்து அது உண்மையா நடந்துக்கிறாங்க. கடைசியில கதை வந்து வேற மாதிரி இருக்கு. அது வந்து எப்படி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் போயிட்டே இருக்கு. லாக்ல எதுவுமே இல்ல, ஜாலியா ஒரு இன்டர்வல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியா போகுது, செகண்ட் ஹாஃபும் பயங்கரமா அப்படியே போகுது. இது எப்படி முடிய போதோ ஒரு எக்ஸைட்மெண்டாவே தான் போகுது. என்ன ஆயிடுமோ, ஏன்னா வேற மாதிரி சொதப்பிச்சுன்னா கதை ஃபிளாப். அது வேற மாதிரி முடிச்சிட்டாங்க, பாசிட்டிவா முடிச்சிட்டாங்க. அதுதான் நல்லா இருக்கு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் ஆல்பம் ஆல்ரெடி நிறைய பண்ணிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் அனிருத் தான் அவரு. ஆமா, அவர் உடம்பு பார்த்தாம அப்படிதான் இருக்கிறாரு. வர்த்துங்க, செம்ம நாலேஜபிள், செம்ம வர்த்து. நம்ம அனிருத் அண்ணன் அப்பல இருந்தே பண்றது வந்து நெக்ஸ்ட் இது பண்ணி அதாங்க. நேத்து எங்க அண்ணன் வந்து ட்வீட் போட்டாருங்க. எஸ்டிஆர் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா படத்தை வந்து பாருங்க, எந்த படத்தோட யாரையும் கம்பேர் பண்ண வேணா சொல்லியிருக்காங்க. ஏன்னா பைசன் வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அது எனக்கு தெரியும். நானும் ட்ரைலர் பார்த்தேன். பட் இது வந்து எனக்கு டியூட் வந்து ரொம்ப எக்ஸைட் பண்ணாத இதுக்கு வந்தேன். ஸோ டீசலும் வந்திருக்கு. ஸோ எல்லா படத்தையும் பாருங்க. ஸோ எதோட கம்பேர் பண்ண தேவையில்ல. சோ எல்லாமே இந்த தீபாவளி ஒரு சந்தோஷமா கொண்டாடுவோமே. ஆனா டியூட் வந்து செம்ம வைபா இருக்கு. அது எப்படி ஒரு ஜாலியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. லவ் சீன்ஸ்லாம் அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எமோஷனலா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. 2 ஹீரோயினா படத்துல 2 ஹீரோயின் சரி வச்சுக்கோங்க. 2 ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. பழைய மியூசிக் மாதிரி ரீமேக் பண்ணிட்டு எல்லாம் வந்து பழைய சாங்ஸை போட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு அவரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் காமெடி சூப்பரா இருந்தது. ஒர்க் அவுட் ஆச்சு எல்லா காமெடியும். எமோஷனல் சீன்ஸும் நல்லா பண்ணியிருந்தாரு. கனெக்ட் ஆச்சு. பார்க்கல 9 கொடுப்பேன். எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியா போய் பார்க்கலாம். தீபாவளிக்கு என்ஜாய் பண்ற மாதிரி போய் பார்க்கணும்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஹியூமன் நல்லா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல முக்கியமா சோசியல் இந்த மீடியால இருக்காங்களா, இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ், அப்புறமா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் பார்க்கலாம். நான் பார்த்தானா அவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து 2-3 இன்ஸ்டாகிராம் அவங்க எல்லாரையும் வந்து இன்ஃபுளுன்சர் எல்லாரையும் இந்த படத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. செம்மையா இருந்தது படம். மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நம்மளுக்கு கிரிஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு பிரதீப் ட்ரைலர்ல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துல கிரிஞ்ச் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டிய படம் வந்து இந்த படம். நீங்க தீபாவளிக்கு நல்லபடியா எல்லாரும் பாருங்க. இப்பெல்லாம் 1000 கோடி தான். இப்போ 1000 கோடி இப்போ டார்கெட் போற வேண்டிய இடத்துல 100 கோடி இவரை எடுத்து அவனு சொல்லிட்டு சொல்லிருக்காங்களே, அது இந்த படத்துல வந்து திரும்ப வந்து சேரும். அவர் தொடர்ந்து எடுக்கிறப்ப நல்லா தான் வரும். ஆனா நியூ ஜென்ரேஷன் ஆக்டர் மாதிரி தெரியல. இவர் வந்து சிம்புக்கு முன்னாடி வந்து ஆள் மாதிரி தான் இருந்தாரு. ஏன்னா வந்து சூப்பரா பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அவ்வளவுதான். காமெடி ஃபுல்லா அவர் இருந்தாலே காமெடி தானே. அவரும் காமெடி. அப்புறமா இந்த பரிதாபங்களை வந்து இந்த டிராவிட் இருந்தாரு, அவரும் செம்மையா பண்ணியிருந்தாரு.